நண்பர்களுக்கு வணக்கம். மஞ்சள் வளர்க்குறத பற்றி ஏற்கனவே விரிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். சில நண்பர்கள் மஞ்சள் வளர்க்கணும் அப்படின்னா விதை மஞ்சள் எங்கே கிடைக்கும், கடையில் கிடைக்கிற காஞ்ச மஞ்சளை வச்சா வருமானலாம் கேட்டிருக்காங்க. பொங்கல் முடிஞ்சு இப்போ பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் குலை எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ ஒரு வீடியோ மஞ்சள் எப்படி விதைச்சி வளர்க்கலான்னு கொடுத்தா சரியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஒரு சின்ன வீடியோ. மஞ்சள் செடி வளர்க்கணுன்னா நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் குலையிலேருந்து ஒரு 2 மஞ்சளை எடுத்து விதைச்சி விட்டோன்னா மஞ்சள் செடி முளைச்சி வந்துடும். ஒவ்வொரு மஞ்சள் கிழங்குலையும் இது மாதிரி முகப்பு கூட்டிகிட்டு இருக்கிறதுலேருந்து தான் மஞ்சள் செடி முளைச்சி வரும். ஒரு கிழங்கு இது மாதிரி ஒடிச்சு ஒரு 2 இன்ச் ஆழத்தில் தரையிலையோ இல்லை க்ரோ பேக்லேயோ புதைச்சி வச்சா செடி முளைச்சி வந்துடும். மஞ்சள் கொலையில் சில கிழங்குகள் மட்டும் ரொம்ப முகப்பு கூட்டி செடி வர்ற நிலையில் இது மாதிரி இருக்கும். அது மாதிரி கிழங்குகளை வச்சா சீக்கிரம் முளைச்சிரும். மற்ற கிழங்குகளை வச்சாலும் முளைக்கும், கொஞ்சம் தாமதமாகும். ஏற்கனவே சின்னதாக முளை விட்டு செடி வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த கிழங்கையும் அப்படியே மண்ணில் வச்சு விட்டோன்னா செடி அதுலேருந்து வந்துடும். மஞ்சள் கிழங்குலேருந்து முளைப்பு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் ஆகும். அதனால் தனியாக பாத்தியில் போட்டு முளைக்க வைக்கிறத விட நம்ம வேறு ஏதாட்டு செடி வளர்க்குற பாத்தியில் ஒரு ஓரமாக இதை போட்டு விட்டோம் அப்படின்னா தனியாக பார்த்து தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது இதுவும் கொஞ்ச நாளையில் முளைச்சி வந்துடும். முளைப்பு வந்ததும் உடனே எடுத்து நடாமல் 1 மாதம் விட்டு 2-3 இலைகள் வந்ததுக்கப்புறம் அதுக்குரிய பாத்தியிலையோ இல்லை பையிலையோ வச்சு விடலாம். தரையில் வளர்க்குறது ரொம்பவே எளிது. மற்ற மரம் செடிகள் வளர்க்குற மண்ணில் வச்சு விட்டாலே அருமையாக வளரும். பையில் வளர்க்குறதுக்கு 1.25 அடி அகலம் உள்ள பை சரியாக இருக்கும். ஒரு பையில் ஒரு செடி தான் வளர்க்கலாம். கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பையில் வளர்க்கும்போது கொஞ்சம் கூடுதல் உர மேலாண்மை தேவைப்படும். நல்ல செறிவுள்ள மண் கலவை எடுத்தால் நல்லது. இந்த ரோஸ் செம்பருத்தி செடி வளர்க்குறத பற்றி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி மண்புழு உரத்துக்கு பதிலாக மக்கிய சாணம் பயன்படுத்துறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பயோ ஃபர்டிலைசர் சேர்த்துக்கோங்க. பஞ்சகவ்யா இல்லைன்னா மீன் அமிலத்தை 2 வாரத்துக்கு ஒரு முறை தெளிக்கலாம், இல்லை வேறு வழியாகவும் கொடுக்கலாம். மஞ்சள் அறுவடை செய்ய கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மாதம் வரைக்கும் ஆகும். இந்த பொங்கலுக்கு வாங்கின கிழங்கை நீங்கள் வச்சு விட்டீங்கன்னா அடுத்த பொங்கலுக்கு நம்ம தோட்டத்தில் இருந்தே மஞ்சள் குலையை எடுத்துக்கலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் அறுவடை பற்றி எதுவும் கொடுக்கல. மஞ்சள் அறுவடை செஞ்சு அதிலிருந்தே நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் பொடியை வீட்டிலே எப்படி செய்யலான்னு விவரமாக ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த பொங்கலுக்கு கிடச்ச மஞ்சளை நானும் இந்த சீசன் பட்டியலை சேர்த்து விதைச்சி விட்டுருக்கேன். நீங்களும் இடம் இருந்தால் விதைக்கலாம். அடுத்த பொங்கலுக்கு நம்ம தோட்டத்தில் இருந்தே மஞ்சள் குலையை அறுவடை செஞ்சுக்கிடலாம். மாடித்தோட்டம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு என்னுடைய தோட்டம் சிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.